ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு யூனிட் 5ல டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல பேசிக் நம்பர் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? The Human Development Index is a composite index. It encompassing 3R dimension of human development. சரிங்களா? ஸோ அப்போ தமிழ்ல பாருங்க கொஸ்டின். மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கூட்டு குறியீடு அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. அப்ப அந்த 3 பரிணாமங்கள் என்னென்ன அப்படிங்கறதா கொஸ்டின். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? growth வேற, டெவலப்மெண்ட் வேற. growth அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன், அதுக்கப்புறம் அவருடைய இன்கம், இதை வச்சுதான் வாழ்க்கை தரத்தை, மேம்பாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சமீப காலமாக மிக முக்கியமான ஒரு குறியீடா வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல பார்க்கப்படுது. அப்ப இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 1990 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றாங்க. இந்த யாரு டெவலப் பண்ணா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பொருளாதார அறிஞரான அமர்த்தியா சென் அவர்களாலையும், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக் என்பவராலையும் வடிவமைக்கப்பட்டதான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ். சரிங்களா? HDI அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க இத. ஸோ இந்த HDI வந்து பாத்தீங்க அப்படின்னா 1990 இவங்க 2 பேரும் வடிவமைச்சாங்க. இதை வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளியிடக்கூடிய குறியீட்டை அடிப்படையா வச்சுதான் எந்த நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்ல இருக்கு, HDIல எந்த ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. அப்ப HDI அப்படிங்கிறது ஒரு தர குறியீடு. இப்ப HDIங்கிறது எப்படி அளவிடுறாங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் அளவிடுறாங்க. 0 அப்படின்னா ரொம்ப புவரா இருக்கக்கூடிய கண்ட்ரி, 1னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரி. சரிங்களா? இப்ப இதுல இந்தியாவுடைய இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்ப 2025 மே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது HDI ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க 2025 மேல. அதுல இந்தியாவுடைய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 130வது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சரிங்களா? 130வது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. 193 நாடுகள் பட்டியல்களுக்குள்ளார 130 இடத்துல இந்தியா இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து இருக்கு. சரிங்களா? இப்ப இது லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இது 2023க்கான இண்டெக்ஸ். 2023க்கான இண்டெக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்ததுல இந்தியா வந்து 134வது இடத்துல இருந்திருக்கும். அது 2022க்கான இண்டெக்ஸ். அது 134வது இடத்துல இருந்து இப்ப 130வது இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேறி இருக்கும். இப்ப நம்ம எவ்வளவு மார்க் 0ல இருந்து 1 வரைக்கும் எவ்வளவு மார்க் செக்யூர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.685 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம செக்யூர் பண்ணிருக்கக்கூடிய மார்க். சரிங்களா? இப்ப வந்து நம்ம 0.685. சரிங்களா? இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இப்ப நம்ம செக்யூர் பண்ணிருக்கக்கூடியது. சோ அப்ப இத என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்துக்கங்க. என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி HDI வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவிடுறாங்க அப்படிங்கறத கொஸ்டின். அப்ப ஹெல்த், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன், அப்புறம் இன்கம், இதை 3ஐயும் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா HDI ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. இப்ப ரீசெண்டா HDI ரிப்போர்ட்டும் இதை பேஸ் பண்ணி தான் வெளியிட்டாங்க. அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா இன்னைக்கு 130வது இடத்துல இருக்கு. எவ்வளவு மார்க்னா 685, 0.685 மார்க்கோட இருக்கு. இது எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 90ல மெஹபூப் உல் ஹக்கும் அதே மாதிரி அமர்த்தியா சென், இந்தியாவை சார்ந்த பொருளாதார அறிஞரான அமர்த்தியா சென் அவர்களால் உருவாக்கப்பட்டது.
சரிங்களா? இதான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மாறும். பாருங்க, போக போக நமக்கே தெரியும் எப்படி கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்கறாங்க. ஒரே மாதிரி கொஸ்டின் தான், ஆனா அவங்க எப்படி எல்லாம் மாத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது அக்கார்டிங் டு UNDP ரிப்போர்ட் 2015. சரிங்களா? இந்த UNDP தான் நான் இப்ப சொன்ன உங்களுக்கு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு. சரிங்களா? 2015 ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த ரிப்போர்ட் படி எந்த ஸ்டேட் 6வது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? எந்த ஸ்டேட் 6th பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 6th பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அப்ப UNDP வெளியிட்ட 2015 ரிப்போர்ட் படி 6வதா உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான் 6வதா இருக்கு. அப்ப கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரிங்களா? இந்த ரிப்போர்ட் படி கேரளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பஞ்சாப் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. குஜராத் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, 3rd வந்திருக்கு. சரிங்களா? 6th வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. சரிங்களா? அப்ப செகண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2015 ரிப்போர்ட்டுங்க. செகண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd. சரிங்களா? 4th ஹரியானா. 4th ஹரியானா. சரிங்களா? 5th ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. 5th மகாராஷ்டிரா. சரிங்களா? அப்ப தமிழ்நாடு 6th. ஓகே, அப்ப UNDP, இந்த UNDP வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போது உருவாக்கப்பட்டது? UNDP யுனிவர்சல் நேஷன் 1965, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இதனோட ஹெட் குவார்டர்ஸ். ஓகே, சோ இதான் செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது தெளிவா நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின், அடுத்து பாருங்க. சேம் அதே கொஸ்டின் தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல அதே தான். பட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப் இண்டிகேட்டர்ஸ் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதாவது துணை குறியீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குங்க. அந்த துணை குறியீடுகள்ல அடுத்து ரொம்ப முக்கியமானதா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சரிங்களா? அதாவது மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, டைமென்ஷன் யூஸ்டு மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரிங்களா? அதாவது பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம HDIல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இண்டெக்ஸா வந்து 2010ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிருப்பாங்க. 2010ல பாவர்ட்டியை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வெளியிடுறத அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ பாவர்ட்டியை பேஸ் பண்ணி எப்படி சார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அளவிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்டு பாருங்க, ஹெல்த், சரிங்களா, எஜுகேஷன், அப்புறம் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்கம் லெவல்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த். சரிங்களா? அப்புறம் செகண்ட் எஜுகேஷன். சரிங்களா? சோ எஜுகேஷன் நல்லா இருந்தாலே பாவர்ட்டி இருக்காது, ஹெல்த் நல்லா இருந்தாலும் பாவர்ட்டி இருக்காது. அப்புறம் லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரம். சரிங்களா? இதை 3 வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? சோ இது தேர்ட் கொஸ்டின். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இப்ப இந்த இதே கொஸ்டின் தாங்க, சேம் மேல பார்த்ததே தான் இங்க திருப்பி ரிப்பீட் ஆகுது. என்ன சொல்றாங்க? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டெவலப்டு பை. சரிங்களா? அந்த பல்பரிணாம குறியீடு வந்து யாரு டெவலப் பண்றாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ படி பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் UNDPயும் வந்து சேர்ந்துதான் இத பண்ணிட்டு இருக்காங்க. UNDPயும் ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவும் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சரி ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? பட் டிஎன்பிஎஸ்சி ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். சேம் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, மனித
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI வாஸ் டெவலப்டு பை பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மகபூப் உல் ஹக். சரிங்களா? பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மகபூப் உல் ஹக் அண்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் 1990. சரிங்களா? அப்ப யாருன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப யாரு? நான் ஆல்ரெடி சொன்னேன், அமர்த்தியா சென் அவர்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப அமர்த்தியா சென் ரொம்ப முக்கியமான பொருளாதார அறிஞர். எந்த ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? அமர்த்தியா சென். சரிங்களா? ஓகே, அடுத்ததுங்க. அடுத்த கொஸ்டின், 6th கொஸ்டின் பாருங்க. பொருளாதார முன்னேற்றத்தினை கவனிக்க சிறந்த காரணியாக திகழ்வது த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா? அப்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார மேம்பாட்டை இண்டிகேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன் ரைசிங் சேவிங்ஸ், சேமிப்பு உயரணும். ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு உயரணும். ரைசிங் கேபிட்டல் அவுட்புட் ஆஃப் ரேஷியோ, முதலீட்டு உற்பத்தி சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயரணும். வாழ்க்கை தரம் வந்து பாத்தீங்கன்னா உயரணும். எப்பவுமே HDI அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சரிங்களா, அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே கண்டிப்பா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். சரிங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் ஆகணுங்க. சரிங்களா? அது ரைஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் வரும், கேபிட்டல் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சோ அப்ப ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ். சரிங்களா? அதாவது வாழ்க்கை தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயரணும். அப்ப வாழ்க்கை தரம் உயரணும்னா எஜுகேஷன் இருக்கணும், இன்கம் இருக்கணும். சரிங்களா? நல்லா ஹெல்த் இருக்கணும். சரிங்களா? அப்ப இது 3 இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which district is occupying the last rank in human development index in தமிழ்நாடு? இப்பதான் தமிழ்நாட்டு உள்ளார HDI குள்ள. சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, லாஸ்ட் ரேங்க்ல, விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஆக்குபைடு லாஸ்ட் ரேங்க் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். சரிங்களா? அப்ப பாருங்க, இது விழுப்புரம், தேனி, பெரம்பலூர் அண்ட் அரியலூர். சரிங்களா? விழுப்புரம், தேனி, அப்புறம் பெரம்பலூர் அண்ட் அரியலூர். எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. சோ அப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட்? அரியலூர் மாவட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ல லோவஸ்ட் ரேங்கோட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாவட்டம். சரிங்களா? அரியலூர் மாவட்டம். இவங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ். லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இது வந்து ஆக்சுவலா லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ்னா ஹியூமன் HDI ரிப்போர்ட்ல வந்து லாஸ்ட், சரிங்களா, ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க. அப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரியலூர்ல இருக்கா, அரியலூர் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி செகண்ட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பாருங்க 32 ரேங்கோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 32வது ரேங்க் மாவட்டத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 32வது ரேங்க் இருக்கு. இண்டெக்ஸ் வந்து 0.282 இண்டெக்ஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நான் சொல்றேன். திருவாரூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அடுத்து வந்து தேனி வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அண்ட் பெரம்பலூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th ஸ்டேஜ்ல இருக்கும். சரிங்களா? இது 2017 ரிப்போர்ட். 2017 ரிப்போர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டு. அப்ப அரியலூர் லாஸ்ட், அதுக்கப்புறம் திருவாரூர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 5 மாவட்டங்கள்ல திருவாரூர்ல வந்து டாப்ல இருக்கும். அப்புறம் விழுப்புரம் இருக்கும், அப்புறம் தேனி இருக்கும், அப்புறம் பெரம்பலூர் இருக்கும், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இருக்கும். சரிங்களா? அரியலூர் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்குங்க இந்த கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துட்டே வாங்க. அடுத்தது, குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதாவது பாருங்க, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டேக்ஸ் இன்டு அக்கவுண்ட் தி ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ். அப்ப சைல்டு டெவலப்மெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எஜுகேஷன், அப்புறம் வந்து இன்கம், ஹெல்த், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். இதான் ஆப்ஷன்.
அப்ப கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து. சரிங்களா? கண்டிப்பா சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? அப்ப சைல்டு டெவலப்மெண்ட் இப்போ கூட ரீசெண்டா இப்ப லாஸ்ட் வீக் குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சிடிஐ பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்ப குழந்தைகளை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்து ஒரு 2-3 ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்டிருந்தாங்க. அப்ப சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப கண்டிப்பா சில்ட்ரன் எடுத்துட்டீங்களா இன்கம் வராது இல்ல, சிம்பிளா எலிமினேட் பண்ணிடலாம். இன்கம் இல்ல, அப்ப இன்கம் இல்ல, ஆப்ஷன் பாருங்க. அப்ப 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. அப்ப 2 இல்ல, இது இல்ல, இது இல்ல. அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். சரிங்களா? அப்ப இதுதான் பி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? 1, 3 and 4 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா? 9th ஒன். சரிங்களா? 8th கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th கொஸ்டின். இது இயர் மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் வைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, அப்ப இயர் அப்ப ஹெச்டி ஆல்ரெடி பார்த்தோம் 1990. சரிங்களா? அடுத்தது மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீசெண்டா சரிங்களா, அதாவது 2000ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரிங்களா? மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3க்கு வரும். சரிங்களா? அண்டு பாவர்ட்டி இண்டெக்ஸ் சரிங்களா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1. அப்ப ஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4, ஓகே, பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அண்ட் சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? இதுதான் ஆன்சர். 4, 3, 2, 1. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ணி சரிங்களா கொஸ்டின். இந்த மாடல் பேஸ்ட் ஆன் த தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாடலை பேஸ் பண்ணி வந்து வெளியிடப்படுது அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா? எந்த மாடலை பேஸ் பண்ணி விடுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் 2 முறை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஒன்னு 2003ல ஒண்ணு, 2017ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லி 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது which district is having the highest HDA in தமிழ்நாடு? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, லோவஸ்ட் HDA எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்கறாங்க, ஹையஸ்ட் HDA in தமிழ்நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹையஸ்ட் HDA தமிழ்நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து 0.944 இண்டெக்ஸோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நல்ல வெல் ரிச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சென்னை வந்து 4th பிளேஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? நம்ம அரியலூர் பார்த்தோம், அரியலூரும் பார்த்தோம், தேனியும் பார்த்தோம். இவங்க எல்லாம் வந்து லாஸ்ட் 5 டிஜிட்ல லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தேனியும் சரி, அரியலூரும் சரி. சரிங்களா? ஸோ லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காங்க. ஸோ அப்ப அவங்க சும்மா எலிமினேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. எகைன் அதே கொஸ்டின், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்டு. சரிங்களா? ஸோ அப்ப எதை பேஸ் பண்ணி, குழந்தை இறப்பு வீதம் கிடையாது, பிறப்பு வீதம் இல்ல, இறப்பு வீதம் கிடையாது. அப்ப ஹெச்டி எதை பேஸ் பண்ணி இருக்கு, லைஃப் எக்ஸப்டன்சி, அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஹெச்டிஐ. சரிங்களா? அது 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. இங்க பாருங்க, இப்பதான் சொன்னேன், தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் பப்ளிஷ்டு ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா? எந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003, 2003ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வெளியிடப்பட்டது. ஓகேவா?
அடுத்தது 13க்கு அப்புறம் 14. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, எகெயின் சேம் கொஸ்டின் தாங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சரியா? நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் நல்ல தரவா அனலைஸ் பண்ணோம்னாலே கண்டிப்பா நம்மளால ஈஸியா வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளே பாருங்க, எகெயின் அதே கொஸ்டின் தான். மனித மேம்பாட்டு குறியீடு கீழ்வருவனவற்றில் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? எகெயின் இங்க பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கொஸ்டினுடைய அந்த அந்த இது மட்டும்தான் மாத்துறாங்க, அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாத்துறாங்க. கொஸ்டின் ஒண்ணுதான். இங்க பாருங்க, அப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வருமா? இங்க பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம், அண்ட் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்ஸ். சரிங்களா? அதாவது கல்வி தகுதி, அதுக்கப்புறம் நோயுற்ற தன்மை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதுல எது நம்ம பார்த்தோம், எதை வச்சு பேஸ் பண்றாங்க? அப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் அளவிடுறாங்க. அப்ப நோயுற்ற தன்மை இருக்கா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? நோயுற்ற தன்மைங்கிறது நெகட்டிவ் தானே. அப்ப நோயுற்ற தன்மை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 and 3, அதாவது ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். சரிங்களா? நிதி ஆயோக் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ நிதி ஆயோக் ரிப்போர்ட் படி, சரிங்களா, அக்கார்டிங் டு த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்தியா, சரிங்களா, ரிப்போர்ட் 2019 படி வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் ரிப்போர்ட் படி தமிழ்நாடு என்ன பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஏரியா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்தியால தமிழ்நாடு நிதி ஆயோக் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் படி வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது பிளேசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இங்க பாருங்க, எகைன் செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட் விச் ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா? விச் ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எது அதிகமான HDI ரிப்போர்ட்டை வச்சிருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கன்னியாகுமரி வந்துருமா? சரிங்களா? அடுத்து பாருங்க, விருதுநகர் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருமா? ஈரோடும் திருப்பூரும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எக்கனாமிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே, திருப்பூர்ல இருந்து நிறைய வந்து நமக்கு இன்கம் இருக்கு, ரெவென்யூ இருக்கு அப்படின்னா ஈரோட்ல இருந்து ரெவென்யூ இருக்கு, ஓகே. பட் லைஃப் ஸ்டைல், எஜுகேஷன், சரிங்களா, ஹெல்த், இதெல்லாம் எடுக்கும்போது கிடையாது திருப்பூர், ஈரோடு. அப்ப கன்னியாகுமரி, விருதுநகர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. சரிங்களா? 1, 2, 5 இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். அதாவது ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 17 கொஸ்டின் நம்பர். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன், எகெயின் அதே கொஸ்டினுங்க. சரியா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ், எஜுகேஷன் இண்டெக்ஸ், GNI per capital, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா இன்கம் அப்படிங்கிறது, இன்கம் மெஷர்மெண்ட் பண்றது எப்படின்னா GNI per capital இன்கம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தனிநபர் வருமானத்தை வச்சுதான் அவங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அளவிடுறாங்க. எதுக்குன்னா HDIக்கு. ஸோ அப்ப per capital இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப per capital இன்கம் அண்ட் லைஃப் அக்செப்டன்சி இன்கம் அண்ட் எஜுகேஷன் இண்டெக்ஸ். சரிங்களா? அப்ப இது எல்லாமே வரும் தானே. அப்ப ஆல் த above தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. On what basis the human development index is formed? சரிங்களா? அதே கொஸ்டின். சரிங்களா? திரும்பவும் அதே கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது? சரிங்களா? ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்ப எகெயின் கல்வி நிலை. சரிங்களா? கல்வி நிலை, அதாவது என்ன சொல்றாங்க, லெவல் ஆஃப் எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நான் மைக்ரேஷன் கிடையாது, அவ்வளவுதானே. சரியா? ஆப்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுது, ஒரே மாதிரி தான் கொஸ்டின். ஸோ அப்ப நான் மைக்ரேஷன் இல்ல. அப்ப இது 3 தான் ஆன்சர். அப்ப சிம்பிளா டிக் பண்ணிட்டு போயிடலாம், ஆப்ஷன் டி. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துனா எடுக்கலாம். சரிங்களா? நல்லா மட்டும் பாத்துட்டீங்கன்னா போதும். அடுத்து 19. எகைன் ரிப்பீட் ஆகாத கொஸ்டின். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2013-14 ஆண்டின் படி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடியது.
2013-14 ரேங்க் படி HDI அட்டைன்ட் பை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எது? அகைன் கன்னியாகுமரி தான். சரிங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, அடுத்தது 2014-15 சரிங்களா, ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா, ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா 2014-15 படி பாலின சமத்துவமின்மை குறியீட்டில், சரிங்களா, அதாவது ஆணுக்கு பெண் எவ்வளவு ரேஷியோ இருக்காங்க அப்படிங்கறத அடிப்படையில முதன்மையாக விளங்கும் மாவட்டம் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பாருங்க, ஈரோடு, கரூர், நீலகிரி, அதுக்கப்புறம் வெள்ளூர். சரிங்களா, அதாவது வேலூர் இருக்கு அப்படின்னா நீலகிரி மாவட்டம் தான் ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சரிங்களா, பெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னா நீலகிரி மாவட்டம் தான். அடுத்த கொஸ்டின் 21 இங்க பாருங்க. Again, which district was the highest multi-dimensional poverty index according to Tamil Nadu Human Development Index report அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, பட் இதுக்கு அவங்க கொஸ்டின் கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தருமபுரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அவங்க என்ன கேக்குறாங்க, which district was the highest multi-dimensional poverty index, highest multi-dimensional poverty index அப்படின்னு கேட்கிறாங்க அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2013-14. ஆனா லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ல காஞ்சிபுரம் தான் டாப்ல இருக்கும், தருமபுரி தான் லாஸ்ட்ல இருக்கும். ஆனா அவங்க கேட்கறது ஹையஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, ஆனா அவங்க ஆன்சருக்கு தருமபுரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் தான் வரணும், பட் தருமபுரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அபிஷியல் ஆன்சருக்கே அவங்க தருமபுரி தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் பார்த்துருங்க. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The index which combines social indicators of life expectancy, literacy and income of the people is called. Again, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா, இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா HDIன்னு கொடுத்துட்டு எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவீங்க, இண்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பாத்தீங்களா, இண்டெக்ஸ் விச் கம்பைன்ஸ் சோசியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்படியே கொஸ்டினை மாத்தி கேட்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி, அறிவு மற்றும் வருமானம் ஆகியவர்களை கொண்டு கணிக்கும் குறியீடு எது அப்படின்னு கேட்கிறாங்க. எது கணிக்கும் குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். சரிங்களா, மனித மேம்பாட்டு குறியீடு, அவ்வளவுதானே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா, அடுத்து பாருங்க. Which one of the following indicator is not used to calculate human development index? சரிங்களா, which one of the following indicator, சரிங்களா, எதை வந்து நம்ம HDI கால்குலேட் பண்றதுக்கு கணக்குல எடுத்துக்கல அப்படிங்கறத கொஸ்டின். ஓகேவா, அப்ப பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துக்கிறோமா? எஸ், எடுத்துக்கிறோம். சிபிஐ அப்படிங்கிறது எடுத்துக்கிறோமா அப்படின்னா, அப்ப ஃபர்ஸ்ட் சிபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிபிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க, ஆக்சுவலா வந்து ஊழல் உணர்வு குறியீடு, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிபிஐ அப்படின்னா. இது கரப்ஷனை மெஷர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்ப இது இருக்கட்டும். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. எஜுகேஷன் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோமா? பெர் கேபிட்டல் இன்கம் எடுத்துக்கிறோமா? அப்ப எது எடுத்துக்கிறது இல்ல? சிபிஐ அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்களா, அப்ப which one of the following indicator is not used to calculate human development index அப்படின்னு கேட்டாங்கன்னா சிபிஐ நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தெரியும், எஜுகேஷன் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம், பெர் கேபிட்டல் இன்கம் எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஓகே, சூப்பர். அடுத்தது 24 ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். சரிங்களா, பாருங்க, ரொம்ப முக்கியமா நல்லா படிக்கணும் தெளிவா. சோ என்ன சொல்றாங்க, ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி. சரிங்களா, எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டுக்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கரெக்ட் தானே? சரிங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, சரி, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மனித வளம். அடுத்து என்ன சார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ், அடுத்து பாருங்க,
investment in education and health of people can result in a high rate of returns in the future of the country. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் மூலம் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவில் பயன் கிடைக்கும் தானே. அப்ப எஜுகேஷன்லயோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்லயும் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அது வந்து லேட்டர் நல்ல ரிசல்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் தானே. அப்ப போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். சரிங்களா? அண்ட் ஆல்சோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரிங்களா? அப்ப இது கரெக்டான கூற்று காரணம். சரிங்களா? அப்ப கூற்று வந்து காரணத்தை வந்து கரெக்டா விளக்கம் செய்து. அடுத்து பாருங்க 25th கொஸ்டின். சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி தேர்ட் கொஸ்டினா பார்த்தோம். இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்றாங்க? நான் சொன்னேன் 2010 இதை ஆட் பண்ணாங்க. ஹெச்டி டெவலப்மெண்ட்டுக்குள்ளார இது ஒரு துணை குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்ப பாருங்க, அகைன் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கொடுக்குறாங்க, நியூட்ரிஷன் அண்ட் லாங்கிவிட்டி அண்ட் நேஷனல் இன்கம் அண்ட் ரிச் மேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆன்சர் சிம்பிளா எடுத்துடலாம். ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க? சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். இதை பேஸ் பண்ணி தான் பன்முக ஏழ்மை குறியீட்டை வந்து மெஷர் பண்றாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அகைன் சேம் 2017 டேட்டா நம்ம பார்த்தோம்ல. 2003, 2017 2 முறை வந்து தமிழ்நாடு ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்ப 2017 படி தமிழ்நாட்டுடைய ஹெச்டிஐ ரிப்போர்ட்ல டாப்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படிங்கறத கேட்கறாங்க. எகைன் டாப் அப்படின்னு இருந்தாலே உங்களுக்கு கன்னியாகுமரி தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்ப ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. அடுத்தது மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி 2020 இந்தியா டேஷ் தரப்பட்டியல் இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. அக்கார்டிங் டு த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2020 இந்தியா ரேங்க்டு அட் விச் பிளேஸ். சரிங்களா? என்ன பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப 131. இது 2030 டேட்டா. சாரி 2030 இல்ல 2020 டேட்டா. சரிங்களா? 2020 131 இடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் நம்ம. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் சேம். அடுத்து அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. விச் டிஸ்ட்ரிக்ட் லாக்ஸ் லாஸ்ட் பிஹைண்ட் அக்கார்டிங் டு த ஹியூமன் வெல்ஃபேர். சரிங்களா? இங்க பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. சேம் அரியலூர். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கொஸ்டின். அப்ப தேனி பார்த்தோம், விழுப்புரம், பெரம்பலூர் இதெல்லாம் என்னென்ன ரேங்கிங் இருக்குன்னு பார்த்தோம். அகைன் 29 கொஸ்டின் பாருங்க. சேம் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு 2017 படி எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது? கன்னியாகுமரி. இல்லைங்களா? பாருங்க கொஸ்டின் அதே சேம் கொஸ்டின் தாங்க, பட் கொஸ்டினுடைய டைப் மட்டும் மாத்திருக்காங்க பாருங்க. which district is not with high human development index. சரிங்களா? அதாவது எந்த மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல இடம் பெறலன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அந்த டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது இல்ல அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப என்னென்ன இருக்கு? கன்னியாகுமரி இருக்கு, தூத்துக்குடி இருக்கு, திருநெல்வேலி இருக்கு. பட் மதுரை வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அந்த டாப் 5 லிஸ்ட்ல கிடையாது. சரிங்களா? அப்ப அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. மதுரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் சரிங்களா? இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அப்சர்வேஷன் பண்ணணும். மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது தேசை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கொஸ்டின். இங்க பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எம்போடிஸ் அமர்த்தியா சென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட். எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னா ஹியூமன் வெல்பீயிங். சரிங்களா? அதாவது மனித நல வாழ்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அமர்த்தியா சென் அவர்களால இந்த குறிப்பிட்ட திறன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. சரிங்களா? ஹியூமன் வெல்பீயிங் ஆன்சர் பி. எஜுகேஷன், ஹாப்பினஸ், டிடிபி இதெல்லாம் கிடையாது, ஹியூமன் வெல்பீயிங். சரிங்களா? நீங்க எங்காவது எஜுகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் நேஷனல் இன்கம் இருக்கு அப்படின்லாம் பார்க்க கூடாது. இந்த கொஸ்டின் டைப்பே வேற. அவங்க கேட்கறது மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது தேசம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு கேட்கறாங்க. அப்ப ஹியூமன் வெல்பீயிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க மனித நலவாழ்வு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் 32.
development increases the quality of life. People will have higher income, better education, better health and nutrition, less poverty. சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. கரெக்டா? கரெக்ட். அடுத்தது people will have higher income. சரிங்களா? மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து மூலம் குறைந்த வறுமை பெறுவார்கள். சரிங்களா? கரெக்ட் தானே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே. அப்ப மக்கள் அதிகமான வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து மூலம் பாவர்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறையும் தானே. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்ப என்ன both A and R are true and R explains A. Okay. Okay. And question number 33. The concept of dash concentrates on deprivation in long-lively knowledge and decent living standard of human life. சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்க? டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறத கேட்கிறாங்க. சரிங்களா? டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், சரிங்களா, லாங் லிவிங் லைஃப், நாலேஜ் அண்ட் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிறத கொஸ்டின். பாருங்க கொஸ்டின் மறுபடியும் இங்கிலீஷ்லயே பார்த்துருங்க. டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டேஷ் கான்செப்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டிப்ரிவேஷன் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப எதுல பண்றாங்கன்னா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், சரிங்களா, HPI அப்படிங்கிற இண்டெக்ஸ் தான் இது கான்சென்ட்ரேஷன் பண்ணுது. சரிங்களா? ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 34. மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிமாணங்களில் சராசரி சாதனையை அளவிடுகிறது. சரிங்களா? இங்க பாருங்க இங்கிலீஷ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் அச்சீவ்மெண்ட் இன் பேசிக் டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா சொல்றாங்க பாருங்க. அதே தாங்க சேம். சரிங்களா? HDI வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் மெஷர் பண்ணுங்கிறத கொஞ்சம் ஸ்டேட்மெண்டா கொடுத்து டீடைல்டா கேட்கறாங்க. இங்க பாருங்க பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலம், சரிங்களா, பை பர்த் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சரிங்களா, ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன். இங்க பாருங்க ப்ரொடக்டிவிட்டி as measured by energy requirements. அப்ப HDI அளவிடுறதுக்கு இதுல குறியீடு நம்ம எதாவது எடுத்துக்கிறோமா? கிடையாது. சரிங்களா? அடுத்தது நாலேஜ் as measured by the adult literacy rate. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்க? வயது வந்தோருக்கான கல்வி விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு, அதை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 4th ஒன் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வருமானம். அப்ப எஜுகேஷன் எடுத்துக்கிறோம், எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறோம், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்திய HDIக்கு எடுத்துக்கிறோம், எதிர்பார்க்கப்படும் ஆயுள் காலத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதை மட்டும் எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 3 and 4 இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? இதுக்கு கொஸ்டின் நம்பர் 34. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 35. சரிங்களா? ஸோ 35ல என்ன கேட்குறாங்க? சேம் தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதாவது டேஸ் டிஸ்ட்ரிக்ட் இஸ் நாட் டிஸ்ட்ரிக்ட் வித் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் பாருங்கள் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை அப்படின்றதான் கேட்குறாங்க. சரிங்களா? பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அரியலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிக குறைந்த மாவட்டம் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர். கொஸ்டின் நாட் டிஸ்ட்ரிக்ட் வித் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஆனால் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் இருக்குது, தேனி இருக்குது, பெரம்பலூர் இருக்குது இல்லைங்களா? டிஸ்ட்ரிக்ட் இஸ் நாட் லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஆனால் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. சரிங்களா? பட் அவங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அரியலூர் என்ன பார்த்தோம்? தமிழகத்தில் வந்து மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டில் கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம். பட் அது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டிஎன்பிசியில் அரியலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36 2017 ஆண்டு
டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது. அதாவது ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ், இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் சரிங்களா, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடியது சரிங்களா, 2017 சரிங்களா. அப்போ பாருங்க, இதில் நாமக்கல் மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸில் இருக்குது ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸில். வேலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டியில். சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பிளேஸில் இருக்குது சரிங்களா, ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி, அதாவது பாலின சமத்துவமின்மை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ செக்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாலின சமத்துவமின்மை. அப்போ அதில் வந்து நீலகிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 37, சேம் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ரிப்போர்ட்டட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதிகமான லிட்ரஸி ரேட்டு, கல்வி அறிவு விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்ட மாவட்டம். 92.4% லிட்ரஸி ரேஷியோ. இது 2011 சென்செக்ஸ் சரிங்களா, புக்கில் இருக்கும். 2011 சென்செக்ஸ் படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் 92.14% லிட்ரஸி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ லிட்ரஸி ரேட் எது அப்படின்னு பார்த்தாங்க கேட்பாங்க. தருமபுரி மாவட்டம் சரிங்களா, கல்வி அறிவு விகிதம் அதாவது லிட்ரஸி ரேஷியோ எழுத்தறிவு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி 64.71% வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கு சரிங்களா. அப்போ ஆன்சர் கன்னியாகுமரி 37க்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 38. எகைன் HDIல எதை வந்து எந்த பரிணாமத்தை நம்ம எடுத்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ பாலின விகிதம் சரிங்களா, ஜெண்டர் ரேஷியோ, அப்புறம் ஹெல்த்து, எஜுகேஷன், இன்கம் சரிங்களா. அப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்னு பார்த்தோம். ஹெல்த்து லைஃப் அக்செப்டன்சி எடுத்துக்கிட்டோம், இன்கம் எடுத்துக்கிட்டோம், எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. பட் ஜெண்டர் ரேஷியோ எடுத்துக்கிட்டோமா இல்லை சரிங்களா. அப்போ ஜெண்டர் ரேஷியோ தான் எடுத்துக்கல, எது எடுத்துக்கொள்ளவில்லைன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா படிக்கணும், கடைசி வரைக்கும் படிக்கணும் கொஸ்டினை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்கல ஓகேங்களா. அடுத்ததான் 39 சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 39. ஸோ கொஸ்டின் நம்பர் 39 என்ன கொஸ்டின் பாருங்க. ஆஸ் பர் த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 21 and 22 சரிங்களா, இது பழைய டேட்டாவை கேட்குறாங்க. இந்தியாஸ் HDI வாஸ் அன்ரேங்க்டு டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அப்போ 2021-22 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவுடைய சரிங்களா ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் சரிங்களா. அப்போ இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.633 சரிங்களா. அண்டு 132 பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. 132வது இடத்துல 2021-22 சரிங்களா. இந்த காலகட்டத்தில் 132வது இடம் 0.633. இப்போ நம்ம ரீசெண்ட் ரிப்போர்ட் பார்த்தோம் இல்லைங்களா, 2025 ரிப்போர்ட்டு நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா. இப்போ நம்ம 130வது இடத்துல இருக்கோம், 0.685 படி 2025 ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆச்சு. இது 2023 அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 134வது இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. 134வது இடம் 0.644 சரிங்களா. அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தோம் ஓகேங்களா. அப்போ இதுதான் 2023, இது 2022, இது 21,
கான டேட்டா. சரிங்களா? அப்போ 0.633 132வது இடத்துல இருக்கும். சரிங்களா? அப்புறம் 134க்கு போயிருக்கோம், இப்போ 130க்கு வந்துட்டோம். ஏன்னா கோவிட் இடையில இருந்துச்சு இல்லைங்களா, அதனால இந்த சேஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் என்ன கேட்குறாங்க, 2011 சென்செக்ஸ் படி ஜுவெனல் செக்ஸ் ரேஷியோ, அதாவது சிறார்களுடைய பாலினம், சரிங்களா, செக்ஸ் ரேஷியோவில் எந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஏவரேஜ், அதாவது ஸ்டேட் ஏவரேஜ் 943. சரிங்களா? ஸ்டேட் ஏவரேஜான 943 விட சரிங்களா லோவர் ஸ்டேட் எது, சரிங்களா, லோவர் டிஸ்ட்ரிக்ட் எது தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் கொஸ்டின். சரிங்களா? இங்க பாருங்க, ஸோ கடலூர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, நாமக்கல் ஃபர்ஸ்ட், அப்புறம் கடலூர், சேலம், அரியலூர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ நாமக்கல் மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் 914. சரிங்களா? அதாவது சிறார் பாலின விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 914. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் 896 இருக்காங்க. சேலம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 916 பேர் இருக்காங்க. அண்டு அரியலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 891 பேர் இருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அந்த சிறார் பாலின விகிதம் மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்குள்ளார எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்கான இது 914 குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இப்போ இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் 2413. சரிங்களா? இது 2011 டேட்டா. சரிங்களா? 2011 சென்செக்ஸ் படி இந்த டேட்டா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் அடுத்த 41வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், எகெயின் அதே கொஸ்டின். செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எகெயின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டம். சரிங்களா? அடுத்த கேள்வி, select the variable which is at question number 42. Select the variable which is not included in the calculation of composite HDI in UNDP. சரிங்களா? அதாவது ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலி. எகெயின் சேம் கொஸ்டின் தாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினே தான். எந்த HDI இண்டெக்ஸை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு UNDP, அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, ஸோ நமக்கு தெரியும் நல்லா எடுத்துக்கிறோம், தல உற்பத்தி, சரிங்களா, வாங்கும் திறன் எடுத்துக்கிறோம், அதாவது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ரிவேஷன் இண்டெக்ஸ், சரிங்களா, அதாவது இழப்பு குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆயுள் எதிர்பார்ப்பு குறியீடு, லைஃப் எக்ஸப்டன்சி இண்டெக்ஸ் அப்படின்னு தேடு கொடுத்துருக்காங்க. கல்வி அடைதல் குறியீடு, அதாவது எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இது சிம்பிளான கொஸ்டின் தானே. எது வராது? இழப்பு குறியீடு வராது இல்ல. டிப்ரிவேஷன் இண்டெக்ஸ் எங்காவது படிச்சோமா நம்ம? இல்ல. ஸோ அப்போ என்னெல்லாம் வரும்? கேபிட்டல் பர் கேபிட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியை பேஸ் பண்ணி. அண்ட் லைஃப் அக்செப்டன்சி இண்டெக்ஸ் எடுத்துப்போம், எஜுகேஷன் எடுத்துப்போம். சரிங்களா? அப்போ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஆன்சரை மட்டும் கரெக்டாக எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக இது பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் இருக்கும் மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கொஸ்டின் நம்பர் 43 வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சரிங்களா? எகைன் அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஹெச்டிஐல லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படிங்கிறது தான் அவங்க கொஸ்டின். சரிங்களா? அதான் அவங்க கேட்குறாங்க, ஹெச்டிஐல லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹெச்டிஐல லாஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியும்ல, அரியலூர் மாவட்டம் தானே லாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம், அரியலூர் மாவட்டம். அப்ப தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் பாருங்க லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். சரிங்களா? எது அப்படின்னா அரியலூர் மாவட்டம் தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிகிரேஷன்ஸ். அதிகமான புலம்பெயர்ந்தோர் பாருங்க,
புலம்பெயர்ந்த ஒரு பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுன்னா ஆப்ஷன் பார்த்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம், சென்னை தான். சரிங்களா, ஆன்சர் வந்து 44க்கு சென்னை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 45. சரிங்களா, ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் கரெக்ட்லி த ஸ்டேட்ஸ் ஷோவிங் வைடு வேரியேஷன்ஸ். சரிங்களா, அதாவது பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை பொறுத்துக, சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கம்பேரிட்டிவ் டு ஸ்டேட் டு ஸ்டேட். சரிங்களா, மாநிலங்களுக்கு இடையில எப்படி கம்பேர் பண்றாங்க ஹெச்டிஐ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்க, கொஸ்டின் நல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா, பாருங்க, ஹையர் ஹியூமன் டெவலப்மெண்ட் வித் ரிலேட்டிவ்லி லோயர் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹையர் டெவலப்மெண்ட் இன் லோயர் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி. ஒப்பீட்டளவில் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா லோ, பட் வந்து உயர்ந்த மனித வளர்ச்சி நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐ இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான். சரிங்களா, ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஈஸியாக பார்த்துடலாம். ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானம் பட் நல்ல மனித வளர்ச்சி, நல்ல வந்து டெவலப்மெண்ட் இருக்கக்கூடியது வந்து கேரளா ஒன்று. சரிங்களா, அடுத்து பாருங்க, ஆப்ஷன்ல 3 இருக்கு. இது எங்க இருக்கு? ஒன்று மட்டும்தான் இருக்குங்க. 3 ஏக்கு 3. அந்த ஒன்று மட்டும் எடுத்தீங்கனாலே ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். கேரளா அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போது, மீதி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்து வருதான்னு பாருங்க. அடுத்து அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி. சரிங்களா, நல்ல இன்கம் இருக்கு, பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கு. எந்த ஸ்டேட்டு? ஹரியானா. சரிங்களா, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த மனித வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதிகமான வருமானம். சரிங்களா, தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா மனித வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரியானாவில் குறைவாக தான் இருக்கும். மனித வளர்ச்சின்னா இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஹெல்த்து, எஜுகேஷன் இதெல்லாம் சொல்கிறோம். அடுத்தது வேகமான பொருளாதார வளர்ச்சி. சரிங்களா, மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி. சரியா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேங்களா, அடுத்தது பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி ரெண்டுமே இருக்கக்கூடியது எது அப்படின்னா பீகார் தாங்க அப்சல்யூட்டா. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி தான் வரும். ஒன்றுக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு கேரளான்னு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக எலிமினேட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 46. இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். சரிங்களா, ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் டியூலிசம் அப்படிங்கிற கொஸ்டின். சரிங்களா, சோசியல் டியூலிசம். ஆக்சுவலாக சோசியல் டியூலிசம் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக சோசியல் அண்ட் எக்கனாமிக் இதை ரெண்டுடைய பாத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் சோசியல் டியூலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த சோசியல் டியூலிசம் அப்படிங்கிற கான்செப்டை சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயக் அப்படிங்கிறவர் தான் சொன்னது. சரிங்களா, இவர் டச்சு நாட்டை சார்ந்த ஒரு பொருளாதார அறிஞர். சரிங்களா, போயக் அப்படிங்கிறவர். இவர் இந்தோனேசியாவுடைய டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் டியூலிசம் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாரு. சரிங்களா, அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரி, மின்ட் அவர்களால் உருவாக்கப்பட்டதுங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா, அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 and 3 தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 47. சரிங்களா, இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். A socio-economic growth strategy should aim at a significant redistribution of income and consumption. Socio-economic growth strategy should aim, அதாவது பொருளாதார சரிங்களா மேம்பாட்டு, இங்க பாருங்க கொஸ்டின் தமிழ்ல பார்த்துக்குங்க. சமூக பொருளாதார வளர்ச்சி கொள்கையானது வருவாய் நுகர்வு மற்றும் மறுபங்கீடு செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். சரிங்களா, சமூக பொருளாதார வளர்ச்சி கொள்கை சோசியோ எக்கனாமிக் growth ஸ்ட்ராட்டஜியுடைய எய்ம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். சரிங்களா, அதாவது வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பங்கீடு செய்யணும், நுகர்வையும் வருமானத்தையும் பங்கீடு செய்யணும். அதான் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் growth உடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, கரெக்ட். சரிங்களா,
அண்ட் அடுத்து பாருங்க, substantial reduction in poverty is possible only through protection relation which helps redistribution of income in favor of the poorer section of the population. இங்க பாருங்க, தமிழ்ல உற்பத்தியால் மட்டுமே கணிசமான வறுமை குறைப்பு சாத்தியமாகும். கரெக்ட் தான், சரிங்களா? இங்க பாருங்க, உற்பத்தியால் மட்டுமே substantial reduction in poverty is possible only through protection relation. சரிங்களா? எந்த நாட்டுல உற்பத்தி அதிகமா இருக்கும் அந்த நாட்டுல தான் நல்லா வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைஞ்ச நாடு தானே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல வறுமை இல்லாம இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப பாவர்ட்டி பாசிபிள் ஒன்லி த்ரூ ப்ரொடெக்ஷன் ரிலேஷன் விச் ஹெல்ப்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இன் ஃபேவர் ஆஃப் புவரர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அப்ப எடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, அது ஏழை பிரிவு மக்களுக்கு சாதகமாக வருவாய் மறுபகிர்வு செய்ய உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், சரிங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, ஆன்சர் என்ன? both A and R are true, சரிங்களா? and is not, சரிங்களா, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A, சரிங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பட் வந்து சோசியோ எக்கனாமிக் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி ஷுட் எய்ம் அட் அ சிக்னிஃபிகன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசஷன் ரீசனுக்கான எக்ஸ்பிளனேஷனானா கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டு தான், பட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தப்பு அப்படின்றாங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 48, சரிங்களா? எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்க? டியூ டு த இன்க்ரீஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி த நம்பர் ஆஃப் பீப்புள் ஓவர் 60 ஹேஸ் இன்க்ரீஸ்டு சப்ஸ்டன்ஷியலி இன் தமிழ்நாடு, சரிங்களா? அதாவது மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால 60 வயசு வரைக்கும் வாழக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. The standard of living the people of Tamil Nadu has increased substantially, சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க. தமிழ்நாட்டில் சராசரி ஆயுள் காலம் உயர்ந்துள்ளதால் 60 வயதை கடந்தோர் கணிசமாக உயர்ந்துள்ளனர், சரிங்களா? தமிழ்நாட்டில் மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இது அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. இங்க பாருங்க, both A and R true but is not correct explanation of the, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 49, சரிங்களா? இது வந்து ஓப்பன் கொஸ்டின். த ஹையஸ்ட் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிகமான பெண்கள் வேலை வாய்ப்பில் பங்கெடுக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாவட்டம்னா பெரம்பலூர் மாவட்டம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 50. தமிழ்நாடு இஸ் ரிச் இன் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், சரிங்களா? ஸோ எந்த ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிச்சாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரிச்சாக இருக்கும், ஓகேவா? அடுத்தது 51, சேம் கொஸ்டின். வாட் ஆர் த டைமென்ஷன் இன்ட்ரடியூஸ்ட் இன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், a concept introduced by Human Development Index Report 2010, சரிங்களா? நம்ம இதை தேர்டு கொஸ்டின்லேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2010ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? அப்போ அதுக்கு எதையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இப்போ ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், சரிங்களா? அதாவது உடல்நலம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். இங்கே பாருங்க, ஆப்ஷன் வந்து பி, ஆரோக்கியம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். ஓகே, அடுத்து பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? நம்ம இப்போ ரீசெண்டாக 2025 ஹெச்டிஐ பார்க்கும்போது பார்த்தோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாந்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? செகண்ட் நார்வே இருக்குது, அப்புறம் சுவிட்சர்லாந்து இருக்குன்னு பார்த்தோம். பட் இவங்க எப்போ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பழைய 2016 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. 2016 படி ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதன்படி 2016 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்வே ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் தான் சுவிட்சர்லாந்து, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, சரிங்களா? இப்போ நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம், சரிங்களா? நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னோம். ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதுல 2016. இப்போ நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், 130வது இடத்துல இருக்கோம்னு பார்த்தோம், சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்,
சரிங்களா? அடுத்து பாருங்க 53 கொஸ்டின் நம்பர். தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 இன் திஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் விச் டிஸ்ட்ரிக்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்? அதே கொஸ்டின். சரிங்களா? நீலகிரி தானே. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 பாலின சமமின்மை குறியீட்டெண்ணில் முதல் இருக்கும் மாவட்டம் இது நீலகிரி மாவட்டம். ஓகேவா? அடுத்தது மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. எகைன்ங்க ஹெச்டிஐல எதை சேர்க்கல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஹெச்டிஐல எதை சேர்க்கல? இங்க பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கா, எஜுகேஷன் இருக்கா, பர் கேபிட்டல் இன்கம் இருக்கா, பர்த் ரேட் இருக்கா? பர்த் ரேட் இல்லை. சரிங்களா? அப்போ பர்த் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழ்கான மாவட்டங்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 55. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க? கன்னியாகுமரி. சரிங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஹெச்டிஐயில் டாப் 5 ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ ஓகே கன்னியாகுமரி. அடுத்து பாருங்க, வெள்ளூர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அரியலூர் கொடுத்துருக்காங்க. அரியலூரும் வெள்ளூரும் வந்து லோவஸ்ட்டு, சரிங்களா, ஹெச்டிஐயில் வரக்கூடியது. கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஹையஸ்ட்டு ஹெச்டிஐயில் தான் வரும். தூத்துக்குடியும் ஹையஸ்ட்டு ஹெச்டிஐயில் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அப்புறம் தூத்துக்குடி. சரிங்களா? அதானே கேட்குறாங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிக்ட். அவங்க இன்னுமே கேட்கல. இதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிக்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ கன்னியாகுமரி நமக்கு தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், தூத்துக்குடி. அப்போ டாப் 5ல் இருக்கக்கூடிய ஹெச்டிஐ ரிப்போர்ட்டில் ஹையாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு தான் கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் சரிங்களா டி 55க்கு. அடுத்த கேள்வி 56. மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு. எகெயின் சரிங்களா, அதே கொஸ்டின் தான். செல்வம், வெல்த் இல்லை. ஆன்சர் வெல்த் கிடையாது. அண்டு சோசியல் சப்போர்ட் கிடையாது, இன்மகிழ்ச்சி கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். பிறக்கும்போது ஆயுள் காலம் தான் ஆன்சர். ஓகேவா? எல்லாம் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினே தான். அடுத்து பாருங்க 57. மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் ஹெச்டி இஸ். சரிங்களா? பிகாஸ் இட் இன்க்ளூட்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அண்ட் பெர் கேபிட்டல் இன்கம். கரெக்டு தானே? இதுதானே ஆன்சர். சரிங்களா? இங்கே பாருங்க, இட் இன்க்ளூட்ஸ் குட் கவர்னன்ஸ் கிடையாது. சரிங்களா? இட் இன்க்ளூட்ஸ் எலிமினேட்ஸ் பாவர்ட்டி. சரிங்களா? வறுமையை நீக்குகிறதா ஹெச்டிஐ கிடையாது. இது வேலையின்மையை நீக்கிறது இல்லை. அப்போ எதெல்லாம் கலந்ததுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் எஜுகேஷன் அண்டு பெர் கேபிட்டல் இன்கம். சரிங்களா? இதான் 57. அடுத்தது 56. சரிங்களா? சாரி 58. The country which has highest human development index in 2021. சரிங்களா? 2021. அதுக்கு முன்னாடி பார்த்தா 2016. இப்போ 2021 இண்டெக்ஸை கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நார்வே. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. சரிங்களா? சிங்கப்பூர். இதெல்லாம் அடுத்தடுத்த ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். சரிங்களா? ஸோ அப்போ நார்வே தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 59. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? இதை பார்த்தோன்னே எடுத்துடலாம். பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் தான் சொன்னது. சரிங்களா? அப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க கொஸ்டின். டேஸ் கிரியேட்டட் த 4 indicators ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் as HDI1, HDI2, சரிங்களா, அண்ட் HDI3 அண்ட் HDI4 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு, யார் இந்த பிஸ்வஜித் குஹா? மகபீப். ஆப்ஷன் பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அப்போ இதை யார் உருவாக்குனாரு? HDI 1, 2, 3, 4 அப்படிங்கிற கான்செப்டை 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார்? மகபூப் உல்ஹக் கிடையாது. அமர்த்தியா சென்னு மகபூப் உல்ஹக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், HDIயை உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். மோரிஸ் வந்து பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸை உருவாக்குனாரு. சரிங்களா? அப்போ இவங்க கிடையாது. அப்போ பிஸ்வஜித் குஹா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? ஆனால் இந்த பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் ஏன் இந்த HDIயை இப்படி பண்ண சொன்னார் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. மகபூப் உல்ஹக்கும் அமர்த்தியா சென்னும்
இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹெச்டிஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது இக்னோர் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பிஸ்வஜித் குஹா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னாருன்னா ஹெச்டிஐ கூட சரிங்களா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் கூட அதாவது எஜுகேஷன் அப்புறம் லைஃப் எக்ஸெப்டன்சி அண்ட் இன்கம் இது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஹெச்டிஐ 2ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸை எடுத்துக்க சொன்னார். சரிங்களா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் சரிங்களா அதாவது குவாலிட்டி ஆஃப் வாழ்க்கை தரம் சரிங்களா அதை எடுத்துக்க சொன்னார். ஹெச்டிஐ 3ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஐ 2 கூட என்ன எடுத்துக்க சொன்னாருன்னா பாவர்ட்டி அலிவேஷன் இண்டெக்ஸை எடுத்துக்க சொன்னார் ஹெச்டிஐ 3ல சரிங்களா பாவர்ட்டி அலிவேஷன் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ 2 கூட சேர்த்துக்க சொன்னார். அடுத்தது ஹெச்டிஐ 4 கூட ஹெச்டிஐ 3ல என்ன சொன்னார்னா அர்பனைசேஷன் இண்டெக்ஸை எடுத்துக்க சொன்னார். ஓகேவா சிம்பிளா சொல்லணும்னா ஹெச்டிஐல என்ன எடுத்துக்கிட்டாங்க ஒன்று வந்து லைஃப் எக்ஸெப்டன்சி எடுத்துக்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாங்க இன்கம் எடுத்துக்கிட்டாங்க இல்லைங்களா. பட் பிஸ்வஜித் குஹா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த 3 குறியீடுகளோட சேர்த்து ஹெச்டிஐ 2வை கால்குலேட் பண்ணுங்க. அந்த ஹெச்டிஐ 2ல என்ன சொல்றாருன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரத்தையும் கணக்கில் எடுங்க அப்படின்னு ஹெச்டிஐ 2க்கு சொன்னாரு. இப்போ ஹெச்டிஐ 3 கூட இப்போ அந்த ஹெச்டிஐ 2 சொன்னோம் இல்லையா அதாவது லைஃப் எக்ஸெப்டன்சி இன்கம் எஜுகேஷன் அண்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது கூட ஹெச்டிஐ 3ல அவர் என்ன சொல்றாருன்னா பாவர்ட்டி சரிங்களா அலிவேஷன் இண்டெக்ஸையும் எடுத்துக்கங்க சரிங்களா பாவர்ட்டி அலிவேஷனா வறுமை ஒழிப்பு குறியீடு அதையும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டார். அடுத்தது ஹெச்டிஐ 4 கூட ஹெச்டிஐ 3யும் சேர்த்து அர்பனைசேஷன் இண்டெக்ஸ் சரிங்களா நகர்ப்புறமயமாக்கத்தினுடைய குறியீடும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு பிஸ்வஜித் குஹா. அப்ப ஹெச்டிஐ முக்கியமான சில இண்டெக்ஸை இக்னோர் பண்ணிருக்கு நீங்க ஹெச்டிஐ அளவிடும் போது இதையெல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 2002ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாரு 2002ல இதை சொல்லியிருப்பாரு சரிங்களா. அடுத்த விஷயம் பாருங்க நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் மெஷர்ட் ஆன் த பேசிஸ் சரிங்களா பல்பரிமாண குறியீடு எதன் அடிப்படையில் அளக்கப்படுகிறது இது ஆல்ரெடி பார்த்தோம் 2010ல சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் கல்வி உடல்நலம் சரிங்களா பாருங்க வாழ்க்கை தரம் உடல்நலம் கல்வி செகண்ட் ஆப்ஷன் உடல்நலம் சொத்து கல்வி வருமானம் கல்வி உடல்நலம். அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறோம் இங்க பாருங்க இங்கிலீஷ்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இதுதான் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 only ஓகேங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கிட்டத்தட்ட இன்கம் எஜுகேஷன் ஹெல்த் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கூடாது கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஆன்சரை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹெல்த்து எஜுகேஷன் சரிங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க ரிசர்வேஷன் பாலிசி ரிலேட்டடான பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கு கொஸ்டின் நம்பர் 61 சரிங்களா. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் 1953 சரிங்களா அதனுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கலேல்கர் கமிஷன் சரிங்களா இதான் ஆன்சர். அப்ப கலேல்கர் கமிஷன் தான் முதல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆணையம் வந்து உருவாக்குவதற்காக பரிந்துரைக்க போடப்பட்ட கமிஷன். இந்த கமிஷன் 1953ல போடப்பட்டது 1955ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. பட் இந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அக்செப்டட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சரிங்களா. அடுத்ததான் மண்டல் கமிஷன் 1979ல மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருந்த பீரியட்ல போடப்பட்டது. இந்த மண்டல் கமிஷன் கொடுத்த பரிந்துரைகளை ஏற்றுக்கிட்டு தான் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கமிஷன் கலேல்கர் கமிஷன் செகண்ட் கமிஷன் மண்டல் கமிஷன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்
எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியின் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? தமிழ்நாட்டுல எந்த கம்யூனிட்டி சத்திரிய அந்தஸ்தை கோரினர்? எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 1901 தான் இதுக்கான ஆன்சர். 1901. சரிங்களா? அடுத்த கேள்வி 63. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 27% இடஒதுக்கீட்டை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எது அப்படின்னு கேட்கிறாங்க கொஸ்டின். சரிங்களா? பாருங்க, which committee recommended 27% reservation of the OBC in the government jobs in 1991. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க பாருங்க, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமோட ரிலேட்டட். அசோக் மேத்தாவும் அப்படிதான். அண்ட் இண்டேஸ்வரி பிரசாத் மண்டல் கொடுத்திருக்காங்க. நம்ம ஷார்ட்டா மண்டல் படிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே டிஸ்கஸ் பண்ணோம். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து கலில்கர் தலைமையில போடப்பட்டது 53ல அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது ஆணையம் வந்து மண்டல் கமிஷன். சரிங்களா? அதாவது பிபி மண்டல் என்பவர் தலைமையில இரண்டாவது ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போடப்பட்டது. சரிங்களா? இந்த ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1979ல போடப்பட்டது. சரிங்களா? இவங்க எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 1980ல ரிப்போர்ட் சப்மிட். 1980ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2700 சரிங்களா 3743 சரிங்களா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 3073 சாதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபிசி கம்யூனிட்டிகள் இருக்காங்க. இவங்க வந்து 52 விழுக்காடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 22.5% இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா 50% தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அதனால ஆல்ரெடி 22.5 இருக்கிறதுனால அப்ப ஓபிசிக்கு 27% கொடுக்கும்போது அப்ப 49.5% வந்து நிற்கும். 50 தாண்டாது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 27% இடஒதுக்கீடை வந்து ஓபிசி பிரிவினருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டீடைல்டு. செகண்ட் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிபி மண்டல். சரிங்களா? ஒரு கொஸ்டின் டீடைலா பாத்துட்டீங்கனாலே அடுத்து பேக் டு பேக் இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, தமிழகத்தில் உள்ள மொத்த இடஒதுக்கீட்டு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தமிழ்நாட்டில் எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு? 69% இடஒதுக்கீடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 69% இடஒதுக்கீடு எப்படி நம்ம பிரிக்கலாம்? சரிங்களா? பாருங்க, பிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26.5%. இந்த பிசிக்குள்ளார பிசிஎம் அப்படிங்கிற ஒரு இடஒதுக்கீடு இருக்கா, உள் இடஒதுக்கீடு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5%. எம்பிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 20% கொடுக்குறாங்களா? அடுத்து பாருங்க, எஸ்சிக்கு வந்து 15% கொடுக்குறாங்களா? இதுல எஸ்சி ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% உள் ஒதுக்கீடா கொடுக்குறாங்களா? 18. அதுல எஸ்சிஏக்கு 3% வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளொதுக்கீடா கொடுக்குறாங்களா? அடுத்தது எஸ்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1%. அப்ப டோட்டலா 69% இடஒதுக்கீடோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சரிங்களா? சோ அப்ப இதுதான் தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் பாலிசி. ஓகே, சோ இதுல தமிழ்நாட்டுல முதல்ல பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். சரிங்களா? பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி கமிஷன் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டநாதன் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1969
சட்டநாதன் என்பவர் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடப்பட்டது. சரிங்களா? 1969 ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1970 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1970 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க, சட்டநாதன் கமிஷன். சரிங்களா? ஸோ இந்த கமிஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 1969 போடப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1970 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கமிஷன், இரண்டாவது ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1982 சரிங்களா, எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேக்வர்டு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. இது அம்பாசங்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாசங்கர் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. 1989 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வருது. கேம் இன்டு 1989 வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 50% இடஒதுக்கீட்டில் பிசிக்கு கொடுத்துருந்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 20% வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அம்பாசங்கர் ஆணையம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கமிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69% இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. காக்கா கலேல்கர் கமிஷன் இஸ் ரிலேட்டட், சேம் क्वेश्चन, அதே தான் ரிப்பீட் ஆகுது பாருங்க. த பேக்வர்டு கிளாஸ் கமிஷன். சரிங்களா? காக்கா கலேல்கர் கமிஷன் எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் தான் இந்த காக்கா கலேல்கர் ஆணையம். அடுத்த கேள்வி பாருங்க, क्वेश्चन நம்பர் 66. இது ரீசெண்டாக நடந்தது. சரிங்களா? அப்போ தமிழகத்தில் பொறியியல், இன்ஜினியரிங், மெடிசன் அண்ட் அதர் கிராஜுவேட்ஸில் வந்து 7.5% தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி 2021 ஆகஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5% வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவெடுத்தது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7.5%. சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, again match the following. சரிங்களா? match the followingல பாருங்க என்ன கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் காக்கா கலேல்கர். சரிங்களா? காக்கா கலேல்கர் ஃபர்ஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டல் கமிஷன் எடுத்துக்கங்க. சரியா? ஸோ மண்டல் கமிஷன் எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் பேக்வர்டு கமிஷன். சரிங்களா? அடுத்தது செகண்ட் பேக்வர்டு கமிஷன். அடுத்து பாருங்க ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th பே கமிஷன். அதுக்கப்புறம் சாஷா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு இந்த மேட்ச் ஃபாலோயிங்ல பார்க்கும்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருங்க 4132. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 141, அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் வந்து 3. சரிங்களா? கேகே மாத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 7th பே கமிஷன். அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 68. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் செக்கிங் ஜென்யூனஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜென்யூனை வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையை சரிபார்த்து தருவதற்கு யார் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ யார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டி, மாவட்ட கண்காணிப்பு குழு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ மாவட்ட கண்காணிப்பு குழு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அத்தாரிட்டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். caste can define it as a closed rank status group with a set of values, beliefs and practices. சரிங்களா? Nowadays the caste system has disappeared due to education, occupation, status etc.
டு எ சர்டைன் எக்ஸ்டென்ட் இட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் குரூப்ஸ் ஸ்டில் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஜாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையிலே காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பு பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு இல்லைங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். சரிங்களா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில் ஜாதி என்பது கல்வியாலும் தொழிலாலும் பணசொத்தின் அந்தஸ்துகளாலும் ஓரளவு குறைந்தாலும் சமூகத்தில் முழுமையாக அனைவரையும் ஒன்றிணைக்கவில்லை. கரெக்ட் தான். சரிங்களா. பட் இதனுடைய எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. போத் ஏ அண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஏ அண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. சரிங்களா. பட் நாட் எக்ஸ்பிளனேஷன். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். சரிங்களா. இதுதான் ஆன்சர். அப்போ கொஸ்டின் நம்பர் 69க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 70. The percentage of reservation given to backward class Muslims in Tamil Nadu. BCMக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? 3.5% இடஒதுக்கீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. இப்போ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க 71. அடுத்தது, ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் சவுத் இந்தியா, பிராமணர் அல்லாதவர்களுடைய இயக்கம் வாஸ் தட் பிராமின்ஸ் டுக் மோர் அட்வான்டேஜ் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். பிராமணர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன கல்வியில் வந்து நல்லா பிராமண கல்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நன்மை அடைந்தனர். சரிங்களா. பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை அடைந்தனர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் செக்யூர்டு மோர் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பிராமணர்கள் நவீன கல்வியினால், அதாவது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கல்வியினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆச்சு அப்படின்றாங்க. அதனால பிராமணர் அல்லாதவர் இயக்கம் தென்னிந்தியாவில் அமைந்த காரணங்களில் ஒன்று இது. கரெக்டு தானே இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பாருங்க, ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கைகள் உருவாயின அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தானே. சரிங்களா. அப்போ 1 and 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. ஓகேவா. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் has been constituted as a permanent body under article. சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டில் பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன், சரிங்களா, பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் has been constituted as a permanent body. சரிங்களா. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பர்மனெண்ட் பாடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. சார் எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்கல, எந்த சரத்தின் அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாங்க. 16(4) 16 ஆர்டிகல் நம்பர் 16(4). சரிங்களா. அதாவது பாருங்க, இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் எப்போ 1993. சரிங்களா. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கமிஷன். சரிங்களா. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1993ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டதுங்க. இந்த 93ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உடனே எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 4 monthsக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்கள்லையும் வந்து இந்த ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க 16(4) பேஸ் பண்ணி. சரிங்களா. அதன் அடிப்படையில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வருது. சரிங்களா. இது நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி 1993 உருவாக்கப்படும் போது இது சட்டப்பூர்வ ஆணையமாக தான் இருந்திருக்கும். சட்டப்பூர்வமான ஆணையம் இருந்தது. சரிங்களா. இதுக்கப்புறமா 102வது சட்ட திருத்தம் 2018. சரிங்களா. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா. அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கும். சரிங்களா. அவ்வளோதான். இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, பட்டியல் சாதியினர், அதாவது
which of the following not the reason for provision for reservation of the SC/STs? சரிங்களா, எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றில் காரணம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காரணம் அல்லன்னா சமத்துவத்துக்கான உரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம், டிகினிட்டிக்கான ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் தான். அதே மாதிரி லைவ்லிஹுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் தான். பட் லிபர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் மேட்சஸ் among the following அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஆர்டிகல் 338(1) சரிங்களா, 338(1) வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. அண்டு 333 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட். மாநில சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வழங்குவது வந்து பார்த்தீங்கன்னா 333. அதே மாதிரி இங்க பாருங்க 331 நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி 330 ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன் லோக்சபா. சரிங்களா, சரி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, அப்போ 3 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. சரிங்களா, ஷெட்யூல்டு கேஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் 331 கிடையாது. அப்போ என்ன ஆன்சர்னா கமெண்ட் பண்ணுங்க. சரியா, அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 75. சரிங்களா, என்ன கேட்குறாங்க? ஐடென்டிஃபை த ஆர்டிகல் இன் த கான்ஸ்டியூஷன் விச் ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன் services to the scheduled caste and scheduled tribes for not being adequately represented. Again, பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையால் அரசியலமைப்பின் எந்த உட்பிரிவு சரிங்களா அரசாங்க சேவைகளில் இடஒதுக்கீட்டினை வழங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 335 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? சரிங்களா, அப்ப மேல பார்த்தா 335 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? பொது உட்பிரிவு, அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாமையால் சரிங்களா அரசியலமைப்பின் எந்த உட்பிரிவு சேவைகளில் சரிங்களா அப்படின்னு மேல இருக்கிற கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் எந்த பிரிவு பட்டியல் மற்றும் பழங்குடியின ஆணையம் அமைப்பது பற்றின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, கமிஷன் செட்டப் பண்றது பத்தின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 338 சரிங்களா, ஆர்டிகல் 338 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி சொல்லுது. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். The number of seats in the Tamil Nadu Legislative Assembly for SCs and STs எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னா 44 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் சரிங்களா 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அடுத்தது ராங் மேட்ச் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 78. சரிங்களா, இது கரெக்ட் பாருங்க. NBCFDC அப்படின்னு கேட்குறாங்க. நேஷனல் பேக்வர்டு கிளாஸஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸஸ் சரிங்களா, இது கரெக்ட் தான். சரிங்களா, நேஷனல் கமிட்டி ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது தப்பு. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கமிஷன் அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். அப்ப இதுவும் 1 and 3 மட்டும்தான் ராங். சரிங்களா, அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்தது 79. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர், அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் சரிங்களா தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபெயரிடப்பட்டது. 1984. நீங்கள் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்.
the 3 articles which were amended by the Parliament of India to restore states power to make their own OBC list. சரிங்களா? இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசியல் அமைப்புகளை திருத்தியது. எந்த சட்ட திருத்தம் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களே வந்து பட்டியலை தயாரிக்கிறதுக்காக எந்த ஆர்டிக்கல்ல திருத்தினாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான இது 338 சரிங்களா, அண்ட் 342A அண்ட் 366 சரிங்களா. இதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்தம் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட்ல. சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் சி. அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 15(4) clearly speaks about சரிங்களா சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே வந்துடும். சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களை பற்றி தான் 15(4) வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. சரிங்களா. அண்டு அடுத்த ஆப்ஷன் பாருங்க, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இன் பேக்வேர்டு கிளாஸஸ் சர்வீசஸ், பேக்வேர்டு கிளாஸ் சர்வீசஸ், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடையாது. வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அண்ட் இன்க்ளூட் எக்ஸ்பிரஷன்ஸ் SC/ST இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா. 15(4) வந்து சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடை பற்றி பேசக்கூடியதான் இந்த 15(4). சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி பட் மேக்ஸ் அ ரெஃபரன்ஸ். சரிங்களா. இந்திய அரசியல் அமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை. சரிங்களா. ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. சரிங்களா. அந்த பிரிவை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கல்னு கேட்குறாங்க அவங்க. சரிங்களா. கான்ஸ்டியூஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு அப்படிங்கிற டெஃபினிஷன் எங்கும் இல்லை. ஆனால் அது ஒரு ஆர்டிக்கல் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது. அது எது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16(4). சரிங்களா. 16(4) நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சரத்தை பேஸ் பண்ணின்னு சொல்லி முன்னாடி வந்த ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் நம்ம இதே மாதிரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83 பாருங்க. முதல் அரசியலமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சேம் கொஸ்டின் தான். சரிங்களா. 15(4) ஆர்டிகல் 15(4) தான் வந்து முதல் சட்ட திருத்தம் 1951. சரிங்களா. இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் இல்லைங்களா, அந்த கேஸ் ரிலேட்டட் ஆனது. அடுத்தது இங்க பாருங்க, which are the constitutional provisions for the protection of other backward classes. சரிங்களா. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்புக்கான அரசியல் அமைப்பு விதிகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 15(4) 16ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. அப்போ 1 and 2 இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடியது இல்லைங்களா. அப்போ 15(4) வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வரும், இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரும். ஓகேவா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 85. பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் BB Mandal வாஸ் அப்பாயிண்டட் சரிங்களா பை த பிரசிடென்ட் இன் எக்ஸைஸ் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ் கன்ஃபெஸ்டு பை ஆர்டிகல் 340. ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 340 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு ஆணையத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா. அப்போ அசசன் கரெக்ட். சரிங்களா. 340 பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் BB Mandal வாஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இன் எக்ஸைஸ் ஆஃப் பவர்ஸ் கன்ஃபெஸ்டு பை ஆர்டிகல் 340 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஆக்சுவலாக வந்து ஆர்டிகல் 340 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான். என்ன சொல்கிறாங்க, த கமிஷன் ஹேஸ் டெவலப்டு 11 இண்டிகேட்டர்ஸ் சரிங்களா டு டிட்டர்மைன் பேக்வேர்ட்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் BB Mandal சரிங்களா வாஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் இன் எக்ஸைஸ் ஆஃப் த பவர்ஸ் கன்ஃபெஸ்டு பை ஆர்டிகல் 340. சரிங்களா. A is false and R is true. என்ன சொல்றாங்க, இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது.
சட்டப்பிரிவு 340 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். சரிங்களா? பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரிதானே. சரிங்களா? ஏ இஸ் ட்ரூ. சரிங்களா? ஏ அண்ட் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 86. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு கீழ் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த அரசியல் சட்டப்பிரிவின் கீழ், சரிங்களா, Tamil Backward Class Commission has been constituted as a permanent body under article. எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிரந்தர அமைப்பாக மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 16(4). சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 87. பாருங்க. In which case the Supreme Court gave judgment the directive principles cannot override the fundamental rights. சரிங்களா? இங்க பாருங்க, எந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செண்பகம் துரைராஜன் கேஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம். 1951 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 87. சரிங்களா? ஸோ பாருங்க. அண்டு இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் விசஸ் செண்பகம் துரைராஜன் வழக்கு. பென்னட் கோல்மேன் அண்ட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1973. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ரிலேட்டட், பத்திரிகை சுதந்திரம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். அண்ட் ரமேஷ் தாப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் தாப்பர் அப்படிங்கிற கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனிநபர் சுதந்திரம் தொடர்பான ஒரு வழக்கு. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ரமேஷ் தாப்பர். ஆக்சுவலா இவர் ஒரு பத்திரிகை ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி இருந்திருப்பாரு, கிராஸ் ரோட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகை தொடர்பாக போடப்பட்ட வழக்கு தான் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், சரிங்களா, மெட்ராஸ் யூனியன் எதிரான வழக்கு ரமேஷ் தாப்பர் வழக்கு. ரொம்ப ஃபேமஸான கேஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸை பற்றி. சரிங்களா? அண்டு பிரபாதத் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசஸ் 1982 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி அப்படின்னா, அதாவது ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பத்திரிகையாளர்கள், ரைட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், சரிங்களா, டு இன்டர்வியூ டெத் ரோ கன்விக்டட், அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை இல்லைங்க, சரிங்களா, அதாவது இன்டர்வியூ பண்ணக்கூடிய ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? இன்டர்வியூனா நேர்முகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பேட்டி எடுக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடிய கேஸ் தான் பிரபாதத். சரிங்களா? அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியை வந்து நேரடியாக பேட்டி எடுக்கக்கூடிய அல்லது இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு ரைட்டை பற்றி பேசக்கூடிய கேஸ் தான் பிரபாதத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1982. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு எது ரிலேட்டடாக வரும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கேவ் ஜட்ஜ்மெண்ட் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கேனாட் ஓவர்ரைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்னா எது ஆன்சர் அப்படின்னா இது ஏ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 87, 88. சரிங்களா? கொஸ்டின் நம்பர். மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் ஆகும். கரெக்ட் தான். சரிங்களா? அப்போ மண்டல் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி கவர்மெண்ட் சர்வீசஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 1993. சரிங்களா? இந்திரா சகானி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் கேஸ் அண்ட் ரிசர்வேஷன் இஷ்யூ. சரிங்களா? கரெக்ட் தான். சரிங்களா? பட்டு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து இங்கே பாருங்க, டிஎன்பிசியுடைய அஃபிஷியல் ஆன்சருக்கு 1, 2, 3. பட்டு அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா 1992 அப்படின்னா ஆக்சுவலாக 1992 இல்லைங்களா, 1990 வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபி சிங் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நரசிம்மராவும் இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாரு.
ஆனால் 1993 அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, சரின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஆன்சர் வந்து 1, 2, 3 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆஸ் பர் டிஎன்பிசி ஆன்சர் கீ படி 1, 2, 3 சரி. சரிங்களா? இது ஆல்ரெடி பார்த்த ஆர்டிகல் தான். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீடு எதுக்கு வழங்குகிறது? ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே கொஸ்டின் தான். சரிங்களா? பாருங்க, எதுக்கு? இன் கவர்மெண்ட் சர்வீசஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் இடஒதுக்கீடு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 90. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சரிங்களா தேசிய அளவில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வருது? என்ன பார்ட்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பார்ட் நம்பர் 17. சரிங்களா? பார்ட் நம்பர் 16 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சொல்லுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சான்ஸ்கிரினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது சமஸ்கிருதமயமாதல் அப்படின்னா என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின சமூகம் வந்து டர்னிங் டு என்ஹான்ஸ் their சோசியல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? அதாவது அவங்களுடைய சமூக அந்தஸ்துகளை என்ஹான்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா முயற்சி செஞ்சுட்டு வராங்க. யாரு? பட்டியல் மற்றும் பட்டியலின சமூகம். அடுத்தது பை இமிட்டேட்டிங் த லைஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் அப்பர் கேஸ்டஸ். சரிங்களா? அவங்க உயர் சாதியினரின் வாழ்க்கை முறையினை பின்பற்றுவதன் மூலமாக சரிங்களா அவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஓகே. இந்திய அரசு 1979ஆம் ஆண்டு 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமித்தது. அதன் தலைமையில் இருந்தது சரிங்களா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தோம். 1979 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து இது வந்துட்டு இருக்கு. பிபி மண்டல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 93. இங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 93 என்ன கேட்குறாங்க? த மண்டல் கமிஷன் ஆர் த தேர்ட் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? எஸ்டாப்ளிஷ்டு 1979 கிடையாது இல்ல, செகண்ட் கமிஷன் தானே. இங்க பாருங்க தமிழ்ல மண்டல் கமிஷன் 3வது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் ஆணையம். சரிங்களா? 1979 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, செகண்ட் தப்பு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? அடுத்தது நாட்டின் மக்கள் தொகையில் 72% ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், இது 52% அப்படின்னு சொல்லி. அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்திய ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வேணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. இந்திய ஆணையம் த கமிஷன் ஆல்சோ ஐடென்டிஃபைட். இந்த ஆணையம் சரிங்களா இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத சரிங்களா ஐடென்டிஃபைடு பேக்வர்டு கிளாஸஸ் எமங் நான் ஹிந்துஸ். சரிங்களா? இது ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனால் ஓகே. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். தேர்ட் ஒன்லி ரைட். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 94. டேஸ் என்பது பள்ளி மற்றும் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்கான ஒரு செயல் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு. ஸோ ரிசர்வேஷன் தான். சரிங்களா? ரிசர்வேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டுக்காக வந்து வழங்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? ஸோ இதுதான் டோட்டலாக ரிசர்வேஷன் ரிலேட்டடாக 2020 25 வரைக்கும் கேட்டப்பட்ட கேள்விகள். சரிங்களா? சரி, நீங்கள் ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.